துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ள இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு அமைவாக மிக விரைவாக இராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். சங்குப்பிட்டி பெண் கொலை சம்பவம். பூநகரி சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தவில் வித்துவான் அல்ல என இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. குப்பிலான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவானை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இஷாரா செவ்வந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம். இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்திக்கு இந்தியாவுக்கும் படகு மூலம் தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். போதைப் பொருளுடன் கைதான பாடசாலை அதிபர். போதைப் பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்புடைய அதிபர் பள்ளி குழந்தைகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்தவர்களா என சந்தேகத்தை எழுப்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருள் தொற்றை ஒழிக்க கட்சி பேதமின்றி விடாமுயற்சியுடன் செயற்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். வாகன இறக்குமதி தடைப்படும் சாத்தியம். வாகனங்கள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படுமாயின் இலங்கை ரூபாவின் பெறுமதியை தாக்கம் ஏற்படக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுடன் சிக்கிய எம்பி உறுப்பினரின் கணவர். ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி நகரசபை உறுப்பினரின் கணவர் தபுதேகம நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி மேலதிக விசாரணைக்காக நவம்பர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பாடசாலை அதிபர் இன்று பிற்பகல் அனுராதபுரம் காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளார்.